தொழிற்சங்கங்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரவும் செவ்வாய்க்கிழமையன்று நெய்வேலி முதல் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. NLCயின் 5% பங்குகளை விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் போராட்டத்தால் நெய்வேலியில் கடந்த ஒரு வாரத்தில் 3 லட்சம் டன் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மின் உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு கோரிக்கையை ஏற்று பங்குகளை விற்பது பற்றி ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ள செபி, இது தொடர்பாக பேச்சு நடத்த மூத்த அதிகாரியை நியமிக்கும்படி தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. செபியின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து போராட்டம் குறித்து அடுத்த கட்ட நிலைப்பாட்டை மேற்கொள்ள தொழிற்சங்கங்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நெய்வேலியில் நடந்தது. இக்கூட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என்றும் திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமையன்று முதலாவது அனல் மின் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மத்திய அரசிற்கு இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே உடனே இந்த பங்கு விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பங்கு விற்பனையை 5% கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இதுவரையிலே அதற்கான முடிவினை மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை என்றுதான் தெரிய வருகிறது. ஆகவே அது வரையிலே எங்களுடைய போராட்ட வேலை நிறுத்தம் என்பதும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிலையில் கடந்த வாரம் வேலை நிறுத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தொழிற்சங்கங்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி திங்களன்று தொழிற்சங்கங்கள் சார்பில் வக்கீல் ரமேஷ் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை நிராகரித்த தலைமை நீதிபதி அகர்வால் இடைக்கால தடையை நீக்க முடியாது என்றும் நீதிமன்ற நடவடிக்கையை பின்பற்றுமாறு அறிவுரை வழங்கியும் உத்தரவிட்டார்.